ஒரு முறை நீங்களும் கியரை ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம். இந்த ஓரமாக வச்சுங்க, கால் லைட்டாக ஓரமாக லெஃப்டில் அப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ அழுத்துங்க. ஃபுல்லாக கன்வென்ட்டாக இருக்கா? கியரில் கைவிங்க. பார்க்காம ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் வந்து அந்த நியூட்ரல் பாயிண்ட்டை கவனிக்கணும். அது டைரெக்டாக கியர் போடும்போது உங்களுக்கே ரன்னிங்கில் டவுட் வந்துடும், கியரா நியூட்ரலான்ற ஒரு டவுட் வந்துடும். அதனால் எப்போவுமே கியரை நியூட்ரல் கவனித்து அப்புறமா கியரை போடுங்க. தேர்ட், ஃபோர்த், பர்ஃபெக்ட். மறுபடியும் நியூட்ரல் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கலாம். இப்போ கையை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சுட்டு ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிங்க. லைட்டாக மேலே தூக்கி ரைட். இப்போ மூவிங் பாயிண்ட்டு கிளச்சில் கவனமாக பாருங்கள். ரிலாக்ஸாக மூவிங். லாங் ஃபோக்கஸ். இன்னும் கூட கொஞ்சம் எடுக்கலாம். ஓரளவுக்கு அந்த வேகம் வந்துச்சுன்னா கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் எடுங்க. உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்லேயே தெரியும் மூவிங் கிளச்சினால் வருதா இல்லை டவுன்னால் வருதான்னு. இப்போ தான் கிளச். ஓகேங்களா? இப்போ முழுசாக எடுத்துருங்க. எடுத்துட்டு ஆக்சிலேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ரைட் அதிகமாக வேண்டாம், அப்படியே ஸ்டடி. நெக்ஸ்ட், முதல்ல கிளச், செகண்ட் கியர் என் பக்கம் அணைச்சிட்டு நேராக கீழே, நியூட்ரல் என் பக்கம் அப்படி கீழே. ஓகே, கிளச் எடுங்க, முழுசாக எடுத்துட்டு ஸ்பீட். இந்த ஸ்பீட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கவனித்து பாருங்கள், கொஞ்சம் ஹாஷாக இருக்குது. அதை படிப்படியாக வர மாதிரி கூட, ரொம்ப ஹாஷாக வேண்டாம். ஸ்லோ, கிளச், தேர்ட், நியூட்ரல், லிஃப்டை லூஸாக விட்டு மேலே. கிளச் எடுங்க, எடுத்துட்டு ஆக்சிலேட்டர். இந்த டைம் இந்த வேலை செய்யும்போது வெளியில் கவனம் மிஸ் ஆகக்கூடாது. அதாவது வெளியில் வண்டி வந்து அலாயக்கூடாது, ஸ்டடியாக இருக்கிற மாதிரி பார்த்து. இப்போது இந்த 3 நாளாக நீங்கள் வந்து 1 by 1 எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்க. இப்போ இன்றைக்கி ஒரே எல்லாமே நீங்களே ஆப்ரேட் பண்ணுறதுனால கூட ஸ்டேரிங்கில் கவனம் கம்மியாக இருக்கலாம். நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதலாகவே கவனம் வைங்க. ஓகே, ஸ்லோ, கிளச், 4, பர்ஃபெக்ட். கிளச்சை எடுத்துட்டு இப்போ ஸ்பீடு. வண்டி கொஞ்சம் ஆப்லிங் ஆகுது பார்த்தீங்களா? அது எப்போ ஆகுது தெரியுமா? இந்த கை இங்கே வரும்போது. அப்போ என்ன பண்ணுங்கள், அந்த லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்கள் கால் மேலே வச்சுக்கிங்க, ஒரு கையில் ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ரிலாக்ஸ் கியர் மாற்றும் போதும் இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் பக்கமாகவே. லாரியை பார்த்து நீங்கள் ரைட்டில் போகிற மாதிரி தெரியுது, பஸ்ஸை கவனிங்க லெஃப்ட் சைடில். இந்த ஓரத்தில் போனால் நமக்கு சேஃபாக இருக்கும். பின்னாடி யாராவது வராங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மிரரில் கிளியராக தெரியும். ஸ்பீட் கொஞ்சம் லிமிட், ஒரு லிமிட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணி. இந்த அப் டவுன் வரும், மேடாக டவுனாக வரும், அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை மாற்றி ஒரே ஸ்பீடாக மெயின்டைன் பண்ண வேண்டாம். இப்போ ஸ்பீட். மறுபடியும் உங்கள் பார்வை லாரி பக்கம் திரும்புது. சும்மா கொஞ்சம்தான், நான் சொல்கிறது நல்லா கவனமாக பாருங்கள். பார்வை திரும்புறதுனால தான் வண்டி டைரக்ஷன் மாறுது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வண்டியை பார்க்காம கீழே தரையை பாருங்கள். அப்போது நம்ம எந்த பக்கம் போகிறோன்றது நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இந்த லெஃப்ட் பக்கம் ஒரே பக்கமாக போயிட்டுருக்கு, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் ஏற ஆரம்பிக்குது. அதை ஏறும்போது அவாய்ட் பண்ணி, அதுக்குன்னு லெஃப்ட்டும் போயிடக்கூடாது. லெஃப்ட்டு வந்து ஒரு பைக் போகிற அளவுக்கு ஸ்பேஸ் வைங்க. மிரரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பேஸ் இருக்கணும், ரொம்ப வேண்டாம். அதே மாதிரி ஸ்டேரிங்கை அழுத்தம் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாக. இப்போ 2 கையும் வைங்க, கை கொஞ்சம் கீழே. ரைட்.
கண்டிப்பாக ஹார்ன் தேவை. ரொம்ப ஓரம் போக வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போதும். அதேமாதிரி நீங்கள் ரைட்டோ லெஃப்ட்டோ போனீங்கனாலும் கொஞ்சம் போனால் கூட கண்டிப்பாக நீங்கள் மிரரை பார்க்காம போகாதீங்க. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த ஃபால்ட்டெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஃபால்ட்டெல்லாம் வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது இப்போவே அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோ, அவனை கொஞ்சம் தூரமாக போக விட்டுட்டு இப்போ நீங்கள் ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம். லெஃப்டில் அந்த மாடுங்கள்லாம் வருது இல்லையா, அந்த மாடுங்கள்லாம் ஓவர்டேக் பண்ணி வண்டியை ஸ்டாப் பண்ணிக்கலாம். லைட்டாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ரைட், இன்னும் கொஞ்சம் போதும். இப்போது பின்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சுட்டு கொஞ்சம் லெஃப்ட், கிளச் ஃபுல்லாக ரெஸ்ட், அந்த காலை எடுத்து பிரேக். பாருங்கள், இந்த மாதிரி டக்குன்னு அந்த மாதிரி திருப்பக்கூடாது. நீங்கள் எப்போ பண்ணுறீங்கன்னா இந்த காலில் ஸ்ட்ரென்த் கொடுக்கும்போது கை வந்து கொஞ்சம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிது. நீங்கள் கை மூலியமாக அந்த பேலன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் காலை நார்மலாக அழுத்தினா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம பிரேக்கில் காலை வச்சுட்டு லைட்டாக பிரேக், ஸ்டேரிங்கோட ஃபோக்கஸ் லாங்காக. இப்போ கம்ப்ளீட். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நின்ன உடனே எந்த காலம் எடுக்காதீங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், கியரில் கை வச்சுட்டு நியூட்ரல் ஃபஸ்ட். நியூட்ரல் ஆன பிறகு அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்? அந்த ஃபால்ட்டெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த ஃபால்ட்டெல்லாம் மறுபடியும் வளர விடாமல் இப்போவே நீங்கள் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு போட்டுட்டு செகண்ட்லேயே போங்க. அங்கே கொஞ்சம் ரஃப் ரோடு வரும் அந்த கோயிலாண்ட, அந்த ரஃப் ரோடை தாண்டிட்டு அப்புறம் நம்ம அடுத்தடுத்த கியரை போடலாம். ஓகே, ஃபஸ்ட் கியர், கிளச்சு, ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டு கிளச்சை மட்டும் கவனிங்க, ரொம்ப ரிலாக்ஸாக. ஓகே, அங்கே வைப்ரேஷன் ஆகிற இடத்துல ஹோல்ட் பண்ணி எடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுங்க, மூவிங் வரட்டும். இன்னும் கொஞ்சம். ஓகே, இதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம். அதாவது அந்த நவுற இடத்துல எடுக்காமல் அப்படியே பிடிச்சா போதும். இது வந்து எல்லா வண்டிக்கும் சேம் மெத்தட் தான். நீங்கள் இந்த எடுக்கும்போது மட்டும் பொறுமையாக எடுத்துட்டிங்கன்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ முழுசாக கிளச்சை எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டரை மெதுவாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேஸாக கொடுங்க. அதே மாதிரி அந்த இடத்த கேப்பை நல்லா கவனிங்க. கொஞ்சம். ஓகே, ரெடி, ஸ்லோ கிளச், செகண்ட் மாற்றிட்டு பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு கவனிச்சிங்க. அப்படி வர மாதிரி இருந்தால் அவரை இங்கேயே விட்டுடலாம். கிளச்சை மெதுவாக எடுங்க. நீங்கள் உங்கள் வேலையும் நீங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கணும், ஃபுல்லாக எடுக்காதீங்க. நான் எப்போவுமே என்ன சொன்னேன், இந்த 2 கியருக்கு ஸ்லோவாக எடுக்கணும், 2 கியருக்கு தான் வேகமாக எடுக்கணும். நம்ம இன்னும் வந்து 3க்கு போகல, அப்போ வேகமாக எடுக்கக்கூடாது. அங்கே இடத்துல நம்ம ஆக்சிலேட்டரே தேவையில்லை, அது போகிற ஸ்பீட்லேயே போகலாம். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாங்காக அந்த லாரி எப்படி போகுதோ அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி லைட்டாக லெஃப்ட்டு இந்த ஷேப். ஏன்னா வேகமாக வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்போ கொஞ்சம் லாங்காக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லெஃப்ட்டு வந்ததை ஸ்டடி, ரைட் பக்கமாக திருப்பணும், ஏன்னா ரோட் டேர்ன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ டேர்ன் பண்ணதை லைட்டாக ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ படிப்படியாக ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணலாம். கொஞ்சம் அந்த லாரி வரைக்கும் பாருங்கள், இந்த டேங்கர் லாரி போகுது இல்லையா, அங்கே பார்த்துட்டு ஸ்பீடை மெதுவாக கொஞ்சம் ஸ்லோ கிளச், தேர்ட் நியூட்ரல், அப்படியே மேலே கிளச் எடுங்க. எனக்கு கியரில் ப்ராப்ளம் தெரியல, ஸ்டேரிங்கில் தான் எனக்கு நான் ப்ராப்ளம் தெரியுதா உங்களுக்கு? அதாவது கியரை மாற்றும் போது மட்டும்
ஒன்று ரைட்டு இல்லைன்னா லெஃப்ட்டு, இது ஏதாவது ஒரு பக்கமாக இழுக்கிற மாதிரி தெரியுது. அப்போது உங்கள் முழு கவனமும் கீர் பக்கமாக நீங்கள் திருப்பிடுறீங்க. ஸ்டேரிங்கில் கொடுக்காம கீர் பக்கமாக திருப்பிடுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப் கவனம் அதுலேயும் ஆஃப் கவனம் இதுலேயும் இருந்தால் போதும். அதுவும் கியரில் அதிகமாக ஃபோக்கஸ்லாம் பண்ண தேவையில்லை. என்ன கியர்லேருந்து என்ன கியர் போடுறோம், அதை எப்படி போடுறோம், அதை கவனித்தா போதும். இப்போவே பிளான் பண்ணுங்கள், 4th கியர் போட போகிறோம். 4th கியர் எங்கே இருக்குன்றத சும்மா உங்கள் மனசுலேயே ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிட்டு இன்ஜினோட நாய்ஸ் கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளச்சை அழுத்திட்டு கியர். அப்போ உங்களுக்கு அந்த கியரில் ஸ்டெக் ஆகாது, ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ கிளச்சை எடுத்துகிட்டு ஸ்பீட். ஓகே, இப்போ ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வண்டி ஆப்லிங் ஆகக்கூடாது. இதுக்கு காரணம் அந்த பைக் தான். அவரை கவனிக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் லாங்காகவே பாருங்கள். இந்த ஷேப் எப்படி இருக்குது ரோடு, அதே மாதிரி ஸ்டேரிங்கை ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப லெஃப்ட்டும் போயிடக்கூடாது, ரொம்ப ரைட்டும் போயிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் அப்படி வந்து ஸ்ட்ரெட். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச். அந்த காலை எடுத்து பிரேக் மேலே வச்சுக்கோங்க. வண்டியை நம்ம ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். பின்னாடி வேறு யாராவது வராங்களான்னு பாருங்கள். இப்போ பிரேக்கை அந்த கரண்ட்டு கம்பம் பிரேக் கொஞ்சம் அழுத்துங்க. அந்த அளவை இன்னும் கொஞ்சம். ஓகே, அந்த அளவை அப்படியே பேலன்ஸ் பண்ணால் போதும். இதில் அழுத்தம் வந்து கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அந்த அழுத்தம் அப்படியே இருந்தால் போதும். அப்போது வண்டி உங்களுக்கு ஸ்மூத்தாக நிற்கும். நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கிளச் எடுங்க. அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கிளச் அழுத்தி ஃபஸ்ட் கியரை போட்டுக்குங்க. போட்டுட்டு ரைட் சைடில் இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம யூ டர்ன் பண்ணிக்கலாம். பின்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு, இதுக்கு கிளச் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும், ஸ்டேரிங்கை கவனித்தா போதும். இது 2 மட்டும் போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மூவிங் பாயிண்ட்டுக்கு கிளச்சை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பொறுமையாக மூவிங் பாயிண்ட். ஓகே, இப்போது பார்த்தீங்களா, கடைசியில் வேகமாக விட்டீங்க. அந்த கடைசியில் மூவிங் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்ட்ரோல். அதை தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுக்கணும். பொறுமையாக எடுங்க, லைட்டாக. இந்த கிளச் கண்ட்ரோல்லே நீங்கள் பண்ணாலே போதும். லைட்டாக எடுங்க 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 எடுங்க. நிற்காமல் பார்த்துங்க, லைட் மூவிங் இருந்தால் போதும். ஃபுல் டர்ன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் லெஃப்ட் வரணும். ரைட்டாக லாங் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க. லாங் 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 லாங். அதை நம்ம ரோடை கவனித்து தான் பண்ணணும். ஸ்ட்ரெயிட். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிரேக்கில் காலை வச்சுட்டு மெதுவாக பிரேக். கம்ப்ளீட். ஓகே, நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல், அதுக்கப்புறம் கிளச் எடுங்க, அதுக்கப்புறம் பிரேக் எடுங்க. பர்ஃபெக்ட். சரியாக ஓட்டிங்க, நல்லா இருந்தது. என்ன ஒன்றுனா, சில விஷயங்கள்லாம் அந்த டீப்பாக கவனிக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுற மாதிரி தெரியுது. அதாவது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு கிளியராக வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகிறதுக்கோ இல்லை வேகமாக நவுறதுக்கோ, சப்போஸ் நீங்கள் அங்கே கிளச் எடுத்தீங்க, இங்கே யாராவது நிற்கிறாங்க இல்லை சைக்கிள் நிற்குதுன்னு வச்சுங்களேன், கிட்ட உங்களுக்கு தெரியல,
கிட்ட இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா இடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கிளச்சு மட்டும் இதெல்லாம் ஓகே. உங்களோட ஃபால்ட் என்னன்னாக்கா இந்த கியரை மாற்றும் போது ஸ்டேரிங் கொஞ்சம் பேலன்ஸ் குறையுது. இது மட்டும்தான். இதை அடுத்த தடவை நீங்கள் ஓட்டும்போது அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுங்க.